இப்போ உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல் வந்திருக்குல்ல, டிஃபால்ட்டா அதான் சொல்லுவாங்கல்ல. ப்ரொபோசல்லாம் இல்லைங்க, எப்படி வரும்னா புரியவே இல்லை, இது என்ன அக்கான்னு சொல்லிட்டு. ஃபைட் கிளப் படத்தில் பணியாற்றின அனுபவம் பற்றி சொல்லுங்கள். விஜயகுமார் படத்தில் ஃபீமேலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. உள்ளே இருக்க பாலிடிக்ஸில் இந்த பொண்ணு தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி. ஓகே, பாலிடிக்ஸ்னால் லைக் யாரெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஃபேவரட்டாக இடித்து விளையாடி இப்படி பண்ணுங்க, ஹே இப்படி பண்ணு, அப்படியெல்லாம் பண்ணாது, வா நம்ம போகணும்னா. ஸோ தலைவாசல் விஜய் சார் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமான்னு கேட்டார். இல்லை சார், நான் ரொம்ப சின்ன பொண்ணு. இப்போ உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல் வந்திருக்குல்ல, டிஃபால்ட்டா அதான் சொல்லுவாங்கல்ல. ப்ரொபோசல்லாம் இல்லைங்க, எப்படி வரும்னா ஆன்ட்டி, சாரி ஆன்ட்டியா? ஏண்டா 21 வயசு பொண்ணை வந்து ஆன்ட்டின்னு சொல்லியிருக்கீங்க? இல்லை, அவனுங்களுக்கு அப்படிதான் இருக்கு. இப்போ எனக்கு புரியவே இல்லை, இது என்ன அக்கான்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள் போடுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அக்கான்னு வானுங்க, ஃபயர் விடுவானுங்க, அக்கான்னு வானுங்க, அக்கா நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கீங்கக்கா அப்படின்னு வானுங்க. சூப்பரா? ஆமாம், அது ஒரு மாதிரி அக்கா அப்படின்னு இழுப்பானுங்க. டேய், நீங்கள் அக்கான்ற ஒரு வேர்டோட மீனிங்கே ஒரு மாதிரி ஆமாம், இந்த பலூன் அக்கா, டெய்லர் அக்கா, அது மாதிரி. அது அக்கான்ற ஒரு வேர்டோட மீனிங்கே மாற்றிருக்கீங்க. இட்ஸ் ஃபீல் லைக் வெரி அனாயிங், சம்டைம்ஸ் இரிட்டேட்டிங். ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னடா அக்கான்னு சொல்கிறீங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் லேட்டர் ஆன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் அக்கா இஸ் நாட் வேர்ட். த ஒன்லி அக்கா ஐ அட்மையர் இஸ் தனுஜா அக்கா. என்னடா பண்ணுறீங்க, ஜிம்முக்கு போடா, ஜிம்முக்கு போ, ஜிம்முக்கு என்னடா பண்ணுறீங்க, ஜிம்முக்கு போடா. ஸோ த ஒன்லி அக்கா ஐ அட்மையர் இஸ் தனுஜா அக்கா. அண்ட் அதுதான் எனக்கு ப்ரொபோசல்ஸ் வந்ததில்லை. பட் ஐ காட் திஸ் என்கரேஜ்மெண்ட் மெசேஜஸ். திட்டணுன்னா வந்து திட்டுவாங்க, அல்லாஹ்க்கு எதிரான தீய சக்தி நீ. ஏன்னா விச் இஸ் முஸ்லீமில் இருந்துட்டு நான் மீடியாவில் வந்துட்டு இது ஒரு ஹராம், அதான் அந்த மீம் கண்டென்ட்டுங்க. வந்து ஏதோ ஒரு மீம் வரும், எப்படின்னா பொய் சொல்கிறா மேடம் அவன், பொய் சொல்கிறா மேடம் அவன், அந்த பாக்ஸிங். ஆமாம். அப்புறம் அல்லாஹ்க்கு எதிராக நான் பொய் பேசாத, நீங்கள் பொய் பேசாத, நான் எதுக்குங்க பொய் பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நான் என்னோடய எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். பட் சும்மா பிங்க் பண்ணால் நான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். பட் ஜென்யூன்லி ஒருத்தவங்க வந்து ஒரு ஷூட்டோ இல்லை ஒருத்தவங்க வந்து ஒரு இன்டிமேட்டடாக ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க, ஜென்ரலி ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னை பற்றி வைக்கிறாங்கன்னா, ஐ ரிப்ளை டு மை ஆல் ஃபாலோவர்ஸ், டு ஆல் மை கமெண்ட்ஸ் தட் நோ, ஐ எம் நாட் திஸ் பர்சன், டோன்ட் மிஸ்டேக் மீ இன் டு திஸ் அப்படின்ட்டு. ஆக்ட்ரஸாக என்ன மாதிரியான ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்? ஸ்ரீயா ரெட்டி பண்ண மாதிரி திமிரில் ஒரு ரோல், நல்ல ஒரு பேக்கேஜ், நல்ல ஒரு எமோஷன்ஸ், ஒரு அரகண்ட் லேடி, அந்த மாதிரி ஒரு ரோல். அண்ட் ஆல்சோ ஒரு காமெடி, நல்ல ஒரு காமெடி ரோல். ஜஸ்ட்டு சனா கான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்தாலே வந்து சந்தானம் காமெடி மாதிரி ஒரு காமெடி ரோல். பட் நான் ஆதித்யாவில் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் லாஃபிங் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் ஜஸ்ட் லேர்னிங் வாட் இஸ் காமெடி அண்ட் த டீப் சென்ஸ் ஆஃப் காமெடிஸ் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ ஒன் குட் சப்போர்ட்டிங் ரோல் அண்ட் ஒன் ஐ வில் டூ மை பெஸ்ட். ஒரு நல்ல மோனோ ஆக்டிங் வந்து என்னோடய ப்ரொடக்ஷன்லேயே இல்லை என்னோடய டைரக்டர்ஸ் ரெஃபரன்ஸ்லேயே நான் ஒரு நல்ல ஒரு பீக்கான ஒரு என்னோடய பட்ஜெட் அந்த மாதிரி வரும்போது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோல். இப்போது இவங்க பண்ணாங்கள்ல கோவை சார்லாம் செம்மி, அந்த மாதிரி ஒரு ரோல். இப்போ ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்கமிங்கில் என்னெல்லாம் இருக்குது? ஒரு நியூ டெபியூ டைரக்டர்ஸ், நல்ல ஒரு நிறைய ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் இருக்குது. இன்னும் ஒரு அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. எல்லாமே நெக்ஸ்ட் இயர்க்காக தான் இருக்குது. சூப்பர். ஃபைட் கிளப் படத்தில் பணியாற்றின அனுபவம் பற்றி சொல்லுங்கள். ஃபைட் கிளப்
கிளப் இஸ் ஆல்சோ அன் ஆடிஷன் அண்ட் என்னோட பிக்சர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மெயில் பண்ணியிருந்தேன். அந்த மெயில் பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருந்தாங்க. லக்கிலி தட் ஆர்டிஸ்ட் காட் ஹர் ஹேர் கலர்ட் அண்ட் அவங்களுக்கு லாங் ஹேர் கிடையாது, எனக்கு லாங் ஹேர் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ என்னோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் தமிழ் பொண்ணு ஃபேஸ் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபேஸ். அவங்க அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பாஸ் வந்து ஒரு நியூ ஃபஸ்ட்டு டெபியூ டைரக்டர், அவரை வந்து கைட் பண்ணுறது விஜய் குமார் தான். ஸோ இது வந்து ஃபைட் கிளப்லேயும் வந்து நிறைய பாலிடிக்ஸ்லாம் இருந்தது. பட் லாஸ்ட் மினிட்ல எனக்கு வந்து கால் வந்தது, இந்த மாதிரி ஃபைட் கிளப் ஜி ப்ரொடக்ஷன்ஸ் ஹவுஸ், லோகேஷ் கனகராஜ் ப்ரொடக்ஷன்ஸ் ஹவுஸ்லேருந்து கால் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து ஒரு ரோல் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் நாளை கழிச்சு அவைலபிளாக. நீங்கள் வந்து ஆடிஷன்லாம் கிடையாது, இது டைரக்ட் ஸ்பாட் தான். ஆனால் என்னை பேக்லப்பில் வச்சுருக்காங்க போல இருக்குது செலக்ட் பண்ணி. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் இல்லை எனக்கு இந்த ரோல்லாம் செட் ஆகாது, ஏன்னா அது கொஞ்சம் வந்து குப்பத்து பெண் பண்ணுற மாதிரி, அது ரோல்லாம் செட் ஆகாது, நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பேக் அவுட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெஞ்சிங் பண்ணியிருக்காங்க உங்களை. பேக் அவுட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதர் ஆப்ஷனில் இருக்கும்போது நான் தான் இருந்தேன். ஸோ எனக்கு கால் பண்ணி எனக்கு டேரெக்டாக ஷூட்டு தான், அது வந்து ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணல. எனக்கு கேமரா ஃபேவர், எனக்கு கிளியராக ஒரே விஷயம் கேட்டாங்க, டிட் யூ கலர்ட் யுவர் ஹேர், டிட் யூ கலர்ட் யுவர் ஹேர். லக்கிலி ஐ வாஸ் நாட் கலர்ட் பை தட் டைம். நான் போனேன், ஃபஸ்ட்டு ஷாட்டே எனக்கு வந்து அந்த டோர் ஓப்பனிங் சீன் தான், என்னோட சீன் தான். ஆனால் வந்து அது உள்ளே இருக்க பாலிட்டிக்ஸில் அந்த சீனை வந்து அப்படியே ஃபேட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா தட் மீன்ஸ் கலர் டவுன் பண்ணிட்டு இந்த பொண்ணு தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி. ஓகே, பாலிடிக்ஸ்னா லைக் ஃபுல் ஏடி, அந்த படமே ஃபுல்லாக ஏடிஸோட வச்சு தான் கொலாபரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் ஃபுல்லாக மெயில் கேரக்டர்ஸ் தான் டாமினன்ஸ் அதிகம். விஜயகுமார் படத்தில் ஃபீமேலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது, லோகேஷ் கனகராஜ் படத்துலையும் ஃபீமேல்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, இருந்தால் ஒரு லீடுக்கு இருக்கும், இல்லைனா 2 லீடு இருக்கும். இதில் ஆல்ரெடி ஹீரோயின் இருக்காங்க, வில்லனோட ஒய்ஃப் நான், இன்னும் ஒருத்தவங்க அன்னி கேரக்டரோ ஏதோ இருந்தாங்க. அதுதான் சொல்கிறேன்ல, ஒருத்தவங்க ஃபேவரபுளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் கேமரா நிறைய வைப்பாங்க, ஒருத்தவங்க ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேமரா வைக்க மாட்டாங்க. ஸோ யார்கிட்ட நீங்கள் வளைஞ்சி குழஞ்சி நெளிஞ்சு பேசுகிறீங்களோ அவங்கள தான் வந்து காக்காலாம் பிடிச்சி, யாரெலாம் வந்து நீங்கள் ரொம்ப ஃபேவரட்டாக இடித்து விளையாடி இப்படி பண்ணுங்க, ஹே இப்படி பண்ணு, அப்படியெல்லாம் பண்ணாது, வா நம்ம உட்காந்து சாப்பிட்லாம், அவங்களுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இங்கே ப்ரொஃபஷ்னலாக இருந்து சார் எனக்கு 11 o'clock அப்புறம் கால் பண்ணாதீங்க, ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா கிடைக்காது. ஒரு ப்ரொஃபஷ்னல் பிஹேவியர் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இங்கே நிறைய, நான் சொல்கிறது மெஜாரிட்டி ஆஃப் த இது சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஹூ கிவ்ஸ் யூ அட்டென்ஷன். இங்கே ஏடிஸே வந்து ரொம்ப பாலிடிக்ஸ் பண்ணாங்க ஃபைட் கிளப்பில். ஃபைட் கிளப் வாஸ் வெரி பேட் இன்சிடெண்ட் இன் மை லைஃப். என்னை ப்ரீமியருக்கு கூப்பிடல, என்னைய வந்து டப்பிங்க்கு கூப்பிடல, என்னோடய ஃபேஸ் வந்து மொத்தமாக எடுத்தது 9 சீனோ 10 சீனோ, என்னோடய ஃபேஸ் வந்து எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துலையும் கட் பண்ணி வச்சாங்க. ஷீ ஷுடன் பி தேர் பிகாஸ் நான் அவங்களுக்கு வந்து வளைஞ்சு கொடுக்கல, அந்த ஏடிஎஸ்க்கு நான் வந்து ஃப்ரெண்ட்லி ஆகலை. நான் அப்போது வந்து நியூ கம்மர் கிடையாது, பிகாஸ் ஐ நோ ஹவு ப்ரொஃபஷ்னல் டு பிஹேவ். இல்லைப்பா என்னென்னா என்ன, அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ நான் வந்து இப்படி தான், ஏன் அந்த மாதிரி வந்து பண்ணணும், ட்ரீட் பண்ணால் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு மட்டும் கேரவன் கொடுத்துட்டு எங்களுக்கெல்லாம் உங்கள் பேக்கை தூக்கி வாங்க வைங்க அப்படி சொல்ல, கேரவனில் இருக்க உங்கள் பேக் இருக்கிறதே ஒரு கேரவன், செம்ம வெயில், திருச்செந்தூர் வெயில், இருக்கிறதே ஒரு கேரவன். ஆர்டிஸ்ட் முடிச்சுட்டு வந்து ஏதாச்சும் ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ அங்கே தான் உட்காருவாங்க. ஐ அக்ரி, அவங்க நம்மளை விட வந்து நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம், பட் சக மனுஷங்களாக ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுறது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். நான் என்ன சொல்கிறேன்னா இட்ஸ் த ஃபேவரட்டிசம்ன்றது. இப்போ நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப்டர் த ஷூட் ஸ்பாட் இருக்கலாம், அந்த ஷூட் ஸ்பாட்குள்ளேயும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அது என்ன மாதிரியான கொஷன். இப்போது எனக்கு வந்து பிரசாத் சார் ஒன்ஸ் அப்பான் அ டைம் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து ஐ வாஸ் வெரி நியூ ஆர்டிஸ்ட், இதே மாதிரி ஆடிஷன் போனேன், 2 வாட்டி ஆடிஷன் போனேன், செலக்ட் பண்ணிட்டாங்க. பிரசாத் சாரோட ஃபஸ்ட்டு டெபியூ ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ், என்னோட 7th ஃபிலிம், 8th ஃபிலிம், 7th ஃபிலிம். ஸோ நான் போகிறேன், எனக்கு ஃபஸ்ட்டு டேவே வந்து ஐ வாஸ் நாட் ட்ரீட்டட் லைக் ஐ வாஸ் அன் அவுட் சைடர். அவங்க வந்து இந்த காஸ்டியூமரும் சரி, அந்த காஸ்டியூம் டிசைனிங், இந்த ஏடிஸ், அதே மாதிரி இந்த கேமரா பர்சன், இந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, இந்த ப்ரொடியூசர் வந்து ஷூட்டில் வந்தாங்க, ஆக்டர் சரி, பரத் சாரை வெயிட் பண்ணல, என்னோடய போர்ஷன் டோட்டலாக டிஃப்ரெண்ட். சுஹேல்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும் அதில், அதோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்.
நான் வந்து அவுட் சைடர் அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு ஷூட் ஸ்பாட்டில் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு வந்ததுங்க முதல்ல ஃபுல்லாகவே வந்து ஒரு ஷாட் போயிட்டு வந்துட்டாங்க. 1 டே ஷூட்டில் போயிட்டு வந்துட்டாங்க. நான் அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நான் அவுட் சைடராகவே ட்ரீட் பண்ணல. they were very jovial, they were very opening, they were very warm welcoming. அதுதான் வந்து ஷூட்டுக்கான ஒரு நல்ல ஒரு என்லைட்மெண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு நல்ல ஷூட் ஸ்பாட்கான ஒரு எனர்ஜின்னு சொல்லலாம். யாரையுமே வந்து அங்கே டாமினேட்டடாகவே ட்ரீட் பண்ணல. லெஃப்ட் அவுட்டுன்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஃபீல் பண்ணல. அங்கே வந்து ரோல் இல்லாதவங்க கூட சரி, சும்மா பேக்ரவுண்டில் நிற்கிறான்னு சரி. அதுக்கப்புறம் பவித்ரா லக்ஷ்மி பண்ணியிருந்தாங்க. பவித்ரா லக்ஷ்மி அந்த அதர் தேர்ட் லீடோ ஏதோ, பவித்ரா லக்ஷ்மியும் சரி, எல்லாருமே சரி அவ்வளோ ஜாலியாக இருந்தால், அவ்வளோ அவுட் சைடர்ஸ் மாதிரியே. அவங்க பவித்ரா லக்ஷ்மி கூட நீங்கள் இவங்களா ஜூனியர் ஆர்டிஸ்டாக, எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருந்தாங்க. யாருக்குமே அங்கே ஃபேவரட்டிசம் நடக்கலை. அங்கே வந்தாங்க, டேரக்டரே வந்து உட்காந்து உள்ள போண்டா வச்சு சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அவங்க இருந்ததுன்னா பவித்ரா லக்ஷ்மி மட்டும்தான் ஆர்டிஸ்ட்டு, சுஹேல் மட்டும்தான் ஆர்டிஸ்ட்டு, அவங்கக்கிட்ட மட்டும்தான் பேசுவேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் பேசல. டைரக்டர் சார் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தார். சனா கிட்ட உட்காந்து பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் கிளிக் பண்ணுவாங்கல்ல, சனா வந்து கலாய்ச்சிட்டு தான் இருந்தாங்க. சனா என்ன ஃபுல்லாக பிங்க்லாம் வந்துட்டு இருந்தாங்க, கலாய்ச்சிட்டு தான் இருந்தாங்க. இன்னொன்று இவர் அந்த சார் வந்து எங்ககிட்ட வந்து கொஷின் கேட்டார், உங்களுக்கு ஏன் தெரியுமா வந்து 3 months வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு முன்னாடி பண்ணுறேன்னு எங்களை கலாய்ச்சிட்டு இருந்தார். ஸோ தலைவாசல் விஜய் சார் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமான்னு கேட்டார். இல்லை சார், நான் ரொம்ப சின்ன பொண்ணு, கல்யாணம்லாம் வேணாம் சார் அப்படின்னு. அப்படியெல்லாம் நம்ம பண்ணிக்கோங்கம்மா, இதே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணிக்கோங்கம்மான்னு. அது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சீனு. ஸோ அதனால அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சீனை காட்டி இதே சார், சரி சொல்லுமா நீ ஓகேன்னா இங்கே ஒரு மாப்பிள்ளை பார்க்கட்டானே. ஐயோ சார் வேண்டாம் அப்படின்னு. சரி சொல்லுமா, உனக்கு வந்து 3 monthsக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணாதெல்லாம் தெரியுமான்னா, தெரியும் சார் அப்படின்னு. போய் சொல்ல, அதை நானே சும்மா இப்போ க்ரியேட் பண்ணேன்னாரு. சார் என்ன சார் கலைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. So that's how it's should be. So he didn't think that I am a newcomer. நான் இப்போ தான் வந்து என் கெரியர் ஸ்டார்ட் பண்ணி 5 years ஆச்சு. ஸோ அவர் வந்து திங்க் பண்ணல இவங்க வந்து நம்மளோட சின்ன ஆர்டிஸ்ட்டு. he made that situation comfortable. அதுதான் நானுமே பண்ணுவேன். இப்போது நான் பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, தலைவாசல் விஜய் சாருக்கு நான் போனோடனே ஹாய் சார் வணக்கம் சார், என் பேர் சனா கான், நான் இந்த மாதிரி படம்லாம் பண்ணியிருக்கேன், ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது சும்மா ஹாப்பி, சூப்பர்மா இதே மாதிரி இருமா என்கரேஜ் பண்ணார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது தான். திஸ் இஸ் ஹவ் யூ கிரியேட் அ சீன், திஸ் இஸ் ஹவ் யூ கிரியேட் அ சினிமா, திஸ் இஸ் ஹவ் யூ நெட்வொர்க் வித் பீப்புள், திஸ் இஸ் ஹவ் யூ பி ஃப்ரெண்ட்லி வித் தம். இட்ஸ் நாட் லைக் அவளா நான் இருக்கா பார்த்துருக்கேன், ஸோ வாட் என்னோட பெரிய ஆர்டிஸ்டா, ஓகே நான் பண்ணேன்னா நான் அந்த இது கூட பண்ணேன். அவசியம் டியூட், நான் நின்று ஒரு க்ரௌடு 100 people சமாளிக்கிறது நீ சமாளிக்கவே மாட்டேன். என்னை விட அப்பனுக்கு அப்போ சுப்பன்லாம் இருக்கிறானுங்க. நான் சொல்கிறேன், இப்போ நான் ஆட்டிடியூட் காட்டினேன்னா நானும் காட்டலாம். ஐ வில் பி லைக் சரி விடுங்க, நம்ம என்ன கஷ்டப்பட்டுட்டு வந்தால் நம்மளுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு வந்து அது பண்ணுறாங்கன்னா இது சரி விடுமா நீ பெரிய ஆளாக இருந்துக்கோ, ஓகே பை அப்படின்னு இவங்க சொல்கிற மாதிரி தான். உங்களுடைய ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பார்க்கும்போது மாடர்னாகவும் பண்ணுறீங்க அண்ட் என்ன சொல்ல ஒரு கிளாம் ஷூட்டாக இருக்கலாம், அல்லது வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஷூட்டாக இருக்கலாம், எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ இந்த கிளாம் ஷூட் பண்ணுறதுனாலே இந்த பொண்ணு இப்படி தான் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு இல்லையா அந்த சமுதாயத்தில் இல்லையா? அது சவுத் இண்டியனில் தான் இருக்குது. சவுத் இண்டியன்ஸில் தான் நான் சொல்லுவேனே தவிர, கிளாம் ஷூட் போட்டாலே இவள் வந்து ஓப்பன் ஃபார் கான்ட்ரவர்சி, ஷீஸ் ஓப்பன் ஃபார் ஆல் அப்படின்றத நினச்சிட்றாங்க. கிளாம் ஷூட்டுன்றது வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் யுவர் பியூட்டி. நீ வந்து ட்ரெடிஷ்னல் பண்ணால் தான் அழகாக இருப்பான்னு சில பேர் சொல்லுவாங்க, நீ ட்ரெண்டி பண்ணால் மாடர்ன் பண்ணால் தான் அழகாக இருப்பேன்னு நீங்கள் சொல்கிறாங்க. சில பேர் வந்து நீ போல்டு பண்ணு, சில பேர் நீ நியூட்ஸ் பண்ணு, சில பேர் நீ பாடியர் பண்ணு. ஆனால் நீங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் டைப் ஆஃப் ஷூட்ஸ்லாம் பண்ணி நீங்கள் உங்களை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டேன் தட் ஐ ஆம் வெரி கார்ஜியஸ் அண்ட் ஐ ஆம் சூட்டபிள் ஃபார் கிளாம் அண்ட் இட்ஸ் ஆல்சோ பாடி பாசிட்டிவிட்டி. நான் என்னோட அழகாக இருக்கேன், நான் அது என் அழகான வேலை காட்டுறேன். ஐ எம் பியூட்டிஃபுல், மை காலர் போன் இஸ் பியூட்டிஃபுல், மை ஆர்ம்ஸ் ஆர் பியூட்டிஃபுல், மை சின் இஸ் பியூட்டிஃபுல், மை நெக் இஸ் பியூட்டிஃபுல், ஐ எம் க்ளோயிங் இட். நான் அழகாக காட்டுறேன். அழகாக இருக்கா பாருங்கள், பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க, அழகாக இருக்குது. மை பேக் இஸ் பியூட்டிஃபுல். நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் என்னோடய ஓன் போஸ்ட்டுக்கே லைக் போட மாட்டேன். பட் இப்போது நான் ஃபஸ்ட்டு போயிட்டு என்னோடய ஓன் போஸ்ட்டுக்கு நான் லைக் போடுறேன். ஏன்? பிகாஸ் ஐ வாண்டட் டு ஷோ மை செல்ஃப் பாசிட்டிவ். நான் என்னோட பாசிட்டிவ்ன்றது நான் ஃபஸ்ட்டு என்னோடதுலேருந்து தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஐ லவ் மை செல்ஃப். ஆமாம், அது நான் ஐ லவ் மை செல்ஃப். இட் டுக் மீ ஸோ மச் ஆஃப் டைம் டு லவ் மை செல்ஃப். நான்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப மண்டை இருக்குது அப்படியெல்லாம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி இன்செக்யூர்டாக இருப்பேன். நான் ஷார்ட்டாக இருக்கேன், மண்டை இருக்குது, எனக்கு வந்து இது சரியில்லை, கண்ணு சின்னதாக இருக்குது. ஆனால் உண்மையாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் என்னோட ஒரு ஃபியூச்சர்ஸ்லாம் சொல்லும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி.
எனக்கு வந்து இருக்கிற ஐஸ் வந்து ரொம்ப ரேர் ஐஸ். ஆல்மண்ட் ஐஸ் வித் ப்ரௌன் ஐஸ், அது வந்து ரொம்ப ரேர் பர்சனுக்கு கிடைக்கும். இன்னொன்று எனக்கு நோஸ் கான்டூர் பண்ணாமல் நோஸ் கான்டூர் சொல்லுவாங்க. லிப்ஸு வந்து எனக்கு சின்னதாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்டு என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க லிப்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, நாங்கள் அப்பர் லிப்பில் மட்டும் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். எனக்கு மண்டை பெருசாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். மண்டைலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் இது பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எனக்கு சில பேருக்கு காலர் போனே இருக்காது. எனக்கு எம்ப்ரேஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு காலர் போன்லாம் சூப்பராக இருக்குது, ஷோல்டர்ஸ் சூப்பராக இருக்குது உங்களுக்கு. எனக்கு ஷோல்டர்ஸ் கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஃபீல் பண்ணேன் எனக்கு தைஸ் வந்து கொஞ்சம் டாட்டாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே இருக்குது, அழகாக இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை அழகை பாருங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ஜிம்மில் ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்தேன். ஜிம்மில் ஷார்ட்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு நான் ஷை ஆவேன், இல்லை நிறைய பேர் இருக்காங்க பசங்க இருக்காங்க, ஷார்ட்ஸ் போட்டு நான் ஜிம் ஃபஸ்ட்டு ஸ்குவாட்ஸ் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய தைஸ் நான் பார்க்கும்போது வா நல்லா இருக்குது, ஷார்ட்ஸ் போட்டு பண்ணும்போது நல்லா இருக்குது, ஓகே நைஸ். அதுக்கப்புறம் நான் ஸ்லீவ்லெஸ் பிரேசஸ்லாம் வந்து போட்டு ஜிம்மில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், விச் இஸ் ஸ்போர்ட்ஸ் ப்ரா. அதெல்லாம் போட்டு பண்ணும்போது வா மை ஹேண்ட்ஸ் ஆர் நைஸ், மை ஹிப் இஸ் நைஸ், மை பேக் இஸ் நைஸ், வா இட்ஸ் அன் எம்ப்ரேஸ்மெண்ட். லைக் ஹவ் யூ டிஸ்கவர் யூ பாடி, யுவர் பாசிட்டிவிட்டி. இப்போ நான் ஒரு ஒன் பீஸ் போட்டு அழகாக கார்ஜியஸாக மேக்கப் போட்டு வந்தேன்னா நான் தான் இந்த ரூமில் அழகு அப்படின்றத ஒரு நிற்கிறோம்ல, அதுதான் நான் இந்த ரூமில் அழகு, இந்த ட்ரெஸ் எனக்கு சூப்பராக இருக்குது, எல்லாருமே அழகாக இருக்குங்க, நான் என்னோடய பாசிட்டிவ் அழகில் இருக்கேன், நானும் அழகுன்றதை விட நான் என்னோடய ஓன் வேலை அழகாக இருக்கேன். யாராச்சும் வந்து உனக்கு ஹேர் எப்படி இருக்கு, பரவாயில்ல இருக்கட்டும், ஓகே நான் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன், ஏதாச்சும் ஒரு ஃப்ளா இருந்தால் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ மொக்கையாக தான் இருக்கேன், அந்த பொண்ணு அழகாக இருக்குது, எனக்கு நான் அழகாக இருக்கேன் போய்ட்டு அப்படின்ட்டு அவ்வளோதான். ஃபஸ்ட்லாம் இந்த மாதிரி எனக்கு சொன்னால் வந்து அச்சச்சோ என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, இவ்வளோ அழகாக ட்ரெஸ் போட்டு வந்தேன் யாருமே சொல்ல மாட்டாங்களே அப்படி இப்படின்னு இருக்கும்.